இந்த குடும்பத்தில் கிட்டத்தட்ட இதே இருக்கும் 10 கிலோ குறையாம. பிடிச்ச மீனை கொண்டு போயிருப்பா, பாதி மீன் செத்துன்னு இருக்காது. மீன் இல்லையா இருக்குல்ல, ஒரு யோர் மீன் ஒன்று இருக்கு. இதுக்குள்ளே இப்போ 2 3 நாளைக்கு மேலே இருக்கும். 3 நாளைக்கு மேலே தான் இருக்கும். ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போனால் கமாயில் மீனை தண்ணி இறச்சி இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இறச்சி மீன் பிடிச்சிக்கிருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிப்போம்னு பார்க்கலாம். மண் வேணும்னா மழை லைட் ஆக்கி விடுங்க, கண்டிப்பாக போட்டு. சரி, உள்ளாத்தையும் அள்ளி போட்டிருக்கேங்க. இது கொஞ்சம் ஆழமாக இருந்தது. மண்ணை போட்டு பல மட்டத்துக்கு மண்ணை போட்டு செஞ்சுக்கிட்டாரு. எடுத்து போடுறாங்க. இந்த வரையும் இந்த கீழே எடுத்துடுங்க. இங்கே முன்ன பின்னாடி மீன் அதோட கிளையுது வரும். எடுத்து போட்டுறாரா? நிறைய மீன் செத்து போச்சு. ஃபுல்லாக அந்த ஒரு பெரிய மீன் நடக்காரு. பிடியாத ஒத்துருச்சாது. இந்த ஒரு மேலே வதியில் இருந்து ஊத்து ஊத்து விழுந்துடாத. சட்டியோட கீழே உள்ள போட்ட கீழே போகாம இங்கே ஓட்டை இருக்குது. ஆனால் அந்த ஓட்டையை தூக்கி மேலே ஒரு 10 ஓட்டைடா. ஈச்சங்கொடையில் ஊற்றிருக்கான். ஈச்சங்கொடை பாட்டி அங்கே இருக்கு. அது என்னதுடா? அது என்னதுடா? அது எடுத்து சட்டி நீ மட்டும் முடிச்சுட்டு போற. யாரு பிடிக்கலாம்? யாரு வரா? வரணும்ல. நேற்று நான் உன்னை கூட்டி வண்டிங்களா? என்னைய கூப்பிட்டுருக்கணுங்களா? இன்னைக்கு அம்மா கரையானே இருக்க. இதை நீ பார்த்து முடிவு. கம்மாக்கு உள்ள இருக்கிறதுனால முடிவு எடுத்துருக்காங்க. வாங்கலாம் அம்மா வெட்டி பாருங்காட்டிக்குமே மோட்டரை வச்சு தண்ணி எடுத்து விட்டு மீன் ஊராத்தையும் சுத்தமாக முன்னாடி சாத்துவாங்க. அப்படி எங்கிட்ட எடுத்துட்டு போயிருங்களே. மீன் எடுத்து உள்ள போடுங்கடா. சரி வர்றா கிடக்கானு இந்த கிடக்கு நீ நனைஞ்சிரு. வா அதுக்குள்ள நீ ஒன்றும் பண்ண வேணாம். அத்தாச்சி இங்கே வாங்க. இங்கிட்ட வாங்க. நீங்க அண்ணே ஷூட்டிங் இருப்பான். ஷூட்டிங் இருக்கிறேன். உங்களுக்கு அதுதான் வேலை. தண்ணி என்ன கூட குறை சொன்ன அந்த வாளிலோட மோரு என்ன மீன் இருக்காதுல்ல.
வதிக்கல தடை பாருங்க கிடக்கு. மீன் அன்னைக்கு நாளே இது பண்ணியிருக்கலாம். இந்த அன்னைக்கெல்லாம் 1 கிலோக்கு மேலே பிடிச்சிருந்தா வயலுக்கு பிடிச்சி தெரிஞ்சாங்க. அவியலையும் பிடிக்க விடாம இப்போ பிடிக்கக்கூடாதுன்னு பேசுனாங்க. அவியலும் போட்டாங்க. இல்லைன்னா அவியலாவது பிடிச்சிருப்பாங்க. பிடிச்ச மீனை கொண்டு போயிருப்பா. பாதி மீன் செத்து இருந்திருக்காது. பிடிச்சிருப்பாங்க. அவியலாவது சின்ன பையில பிடிச்சி தெரிஞ்சாங்க. நிறைய மீன் செத்து போச்சு. இறக்கி போடுறாள். அதை எடுத்து கூடையில போடுறான்னா பார்த்தா நீ இறங்கிக்கிட்டு இருக்க உள்ள பதி நிறைய கிடக்குது. இந்த மீன் இல்லையா இருக்குல்ல, ஒரே ஒரு மீன் வந்திருக்கு. அது மீனை காமி ஏன் தூக்கி போட்ட? பெரிய மீன் தான் காமி சொன்னில்ல. இதெல்லாம் சின்ன மீன், சின்ன குண்டு. என் போன வச்சு வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். அதான் பெருமீன் ஒன்று ஊறி வந்து சார். இல்லே மேல வா. அவங்க புடிச்சு போடுறத எடுத்து போடுங்க. அட வாமா. அந்த ஒரு 2 முண்டுது வரு. மீன் என்ன இருக்கு தெரியுதா? இந்த வாரத்தை கிடைக்காது. அந்த பழத்தில் இருக்க மீன் அதுக்குள்ளீங்க. அதுக்குள்ள தண்ணி இதுதான் தண்ணி பொத்து போச்சு. இந்த இடத்துல வீல உட்காந்ததுனால பல்லர் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல தோறு அங்கே வழங்குதாரு. வலையை போட்டோமா பிடிச்சிப்பலாம். கிடக்குற அணிவலை ஃபுல்லாக அந்த இப்படி குறவெல்லாம் ஓடிப்போம். அணிவலையில் எத்த தண்ணி 3 வரை தண்டி வலை பத்துக்கிட்டு ஓடிடுறேன். நல்லா 2 கூட ஓடி போச்சு. அதே அங்கிட்டு 2 பிளங்குச்சு. சொன்ன பல்ல தாண்டா. இதுதான் பள்ளமா. நல்லா செட்டு வேஸ்ட்டாக போகிறது மீன். அது மறுபடியும் அரை இருபடி வேறு இதில் கொண்டு பழகி. என்ன மீன் ஒரு ரூபாய் கிடக்குதுங்கண்ணே. இந்த நேரம் ஒன்று நடக்குது. இந்த தண்டை ஒன்று நடக்குது. சிறு அங்கம் நடக்கா. சிறுசாக இருக்குன்னு தெரியலை. கட்டவி மீனை பிடிக்கிறாப்புல. இந்த இங்கே வந்துச்சு 10.
பிடிச்சா ஓட்டாட்டியே அது பிடிச்சே ஓட்ட விட்ற அதை எடுத்தா சட்டியில் ஓட்டு விட்ற சட்டி எடுத்துடா சடி விட்டுட்டுருமா அதுவே ஆழம் பயங்கரம் இல்லை அவனுக்கு பொண்டாட்டி வேளாப்பனால இப்போ இதே நிறைய மீன் இருக்கேன் அவ்வளோ மீன் பிடிச்சாங்க சார் ஏகப்பட்ட மீனை வீணாக்கிட்டேன். இதுக்குள்ளே இப்போ 2 கிலோ 3 கிலோக்கு மேலே இருக்குண்ணே 3 கிலோக்கு மேலே தான் இருக்கும் இதுலேயே அன்னைக்கு இதுக்குள்ள திறந்த உடையில நின்னியா இதுக்கு திறந்துடலையா எம்புட்டு மீன் தவி இருந்துச்சு பாத்தியா திறந்து நடந்து ரெண்டாவது நேற்று இன்னைக்கு வதியாள்னாங்களே கட்டிக்கில் விடு அண்டவர் கட்டிக்கில் விடு எவ்வளோ மீன் தான் அப்படியே மிதக்குது அது உள்ள கடந்து போட்டு ஓட்டெல்லாம் இல்லை எங்க காணாத எவ்வளோ மீன் இதே இருக்கும்ல எத்தனை கிலோ இருக்குது இது எவ்வளோ மீன் வச்சுருக்கோம் காமிக்கிறேன் தப்போட்டுறது புறத்து அது கொட்டியா உள்ள கொட்டு இப்போ சொல்லி சட்டியை வாங்கிட்டு கழிச்சு மீன் சட்டியை கழிட்டு வா வெட்டி ஒரு அலசணும் பேசுவேன் சட்டியை மாற்றிட்டு கடைசியாக காமிக்கிற அதெல்லாம் மீன் வச்சுருக்கோம் எவ்வளோ மீன் இந்த கூடையில் இருக்கிறது எவ்வளோ மீன் கிட்டத்தட்ட இதே இருக்கும் 10 கிலோ குறையாம எங்கிருச்சே சட்டியே ரம்பிருச்சே வாலி எங்க வாலி இல்லை அந்த ஒரு பேர் அதை எடுத்துக்கிட்டோம் வாலி ஒன்றுண்ணா சட்டியே ரம்பிருச்சு இது எவ்வளோ பெரிய சட்டியும் பாருங்க பெரிய சட்டி செல்லில் வீடியோ இருக்கிறதுல பார்க்க சிறுசாக தெரியும் ஆனால் அது பெரிய சட்டி தான் அது போடு கூடையில் விடு அதுலேயே அரைவாடி வந்துருச்சு அடுத்த வீட்டில் சந்திப்போம் பாய்.